அனைவருக்கும் காலை வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர். செய்தி என் மீனவ சகோதரங்களுக்கும் மீனவ கிராமங்களுக்கும் மீனவ அமைப்பில் பெற்ற எல்லா சங்கடங்களுக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன். சென்னை, திருவள்ளூர் தொடங்கி குமரி வரைக்கும் உள்ள என் மீனவ சகோதரர்கள் ஒற்றுமையோடு இருந்து செயல்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் கொஸ்டி மோதல் உண்டு பண்ணக்கூடாது என்பதை நான் எச்சரித்துக் கொள்கிறேன். கழிஞ்ச போன காலகட்டங்களெல்லாம் நான் மீனவர்களுக்காக நான் குரல் கொடுத்தவன். இரட்டமடி பிரச்சனை, சுருக்குமடி பிரச்சனை, இழுவமடி பிரச்சனை, பாய்மரங்கள், கரமடி, எட்டுமரங்கள், செருத்துள்ளும் ஃபைபர் வள்ளங்கள், கடலுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிய மீனவர்களுக்கிடையில் கோஷ்டி மோதல் உண்டு பண்ணி பிரச்சனை உருவாக்கி தொழில்கள் செய்ய விடாமல் தொழில்களை தடை செய்து இக்கட்டான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது மீனவர் சகோதர வாழ்வாதாரங்கள் எல்லாம். அதனால தான் இந்த வீடியோ வெளியிடுகிறேன். மனவருத்தம் அளிக்கிறேன். இவ்வளவு சொல்லி இவ்வளோ நேர்கொள்ளு கொடுத்தும் இவ்வளோ போராட்டங்கள் போட்டும் இவ்வளவும் பேசி மக்கள் இனியும் திருந்தவில்லை என்று சொன்னால் என்ன தான் செய்ய முடியும்? தன் குடும்பத்தை காப்பாற்றுக்கு, தன் தாய் தகப்பன் சகோதரர்கள், தன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுவதற்காக உப்பத்தண்ணியில் காற்றென்றும் மழை என்றும் புயல் என்றும் எதிர்பாராமல் தன் உயிரிய பணையம் வைத்து தன் குடும்பத்தை நல்லமுறை வாழ வைக்கணும் என்ற சிந்தனையோடு தொழிலுக்கென்று செல்லக்கூடிய மீனவ சகோதரர்கள், கடலுக்குள் நீங்கள் மோதல் உண்டு பண்ணக்கூடாது. எதிர்ந்தாலும் கரைக்குள் பேசி தீர்வு காண வேண்டும். இது சொல்ல காரணம், ஒன்று இலங்கை பிரச்சனை, அது பெரிய பிரச்சனையாகி கிடக்கு, தொழில் செய்ய விடாமல் பாதிப்பில் இருக்கிறது. ரெண்டாவது இரட்டமடி பிரச்சனை, மூணாவது சுருக்குமடி பிரச்சனை, நாலாவது இழுவமடி பிரச்சனை, அதிகாரிகள் அரசு கொண்டு வர இடக்கால பல சட்டங்கள், அது பல தொழில்கள் பாதிக்கப்படுகிறது. சட்டங்கள் மாற்ற மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. கடற்கரையில் எல்லாம் விரிச்சோடி கிடக்கிறது. தொழில்கள் இல்லாமல் தன் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், கடன்கள் அடைக்க முடியாமல் இவ்வளோ வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது மீனவ சகோதரர்களுக்கு. அதனால தான் சொல்கிறோம், கடலுக்குள் உங்களுக்கு பிரச்சனை வந்தாச்சுன்னா நீங்கள் ஒதுங்கி போக வேண்டும். நீங்கள் கோஷ்டி மோதல் உண்டு பண்ணக்கூடாது. கடலுக்குள்ளே எந்த சண்டை வைக்கக்கூடாது. நீங்கள் கரையில் நீங்கள் சட்டப்பூர்வമായ ரீதியில் சம்பந்தப்பட்ட உங்கள் சங்கடனங்களை தலைவர்களே இல்லை யார் அதிகாரிகளை கூப்பிட்டு எடுத்து பேசி தீர்வு காண வேண்டும். சந்தோஷமாக நிம்மதியாக ஒரே கோத்திரத்தில் பெற்றவர், ஒரே குலத்தில் பெற்றவர்கள் எல்லாம் மீனவ சகோதரர்கள். கடல் நமக்கு சொந்தம், கடல் நமக்கு சொந்தம். நம்ம தொழில் செய்வதற்கு யாருக்கும் தடை செய்ய முடியாது. உங்களுக்கு பிடிச்ச தொழில் செய்யலாம். ஆனால் மற்றவர்கள் பாதிக்கும் விதத்தில் உள்ள தொழில் செய்யக்கூடாது. பயிர் வள்ளங்களோ அல்லது சிறு தொழில் பாய்மரங்கள், கரமடிகள், இழுவமடிகள், சுருக்குமடிகள் யாரும் பாதிக்கக்கூடிய தக்க அளவுக்குள்ள தொழில் செய்யக்கூடாது. எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய எண்ணமும் சிந்தனை. அதுக்காக தான் இந்த குரலை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டால் உங்களுக்கு நல்லது. புத்தி உபதேசிக்கிறது உங்களுடைய நண்பனாக, ஒரு சகோதரனாக நான் சொல்லுகிறேன். ஏன்னு கேட்டால், சமீபத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போது கடலுக்குள்ளே கோஷ்டி மோதல் நடந்து ஒரு தாங்கி கொண்டு மச்சான், மாமா, மச்சான், சொந்தக்கார், பந்தக்கார், அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கடலுக்குள்ளேயே மோதல். கடியப்பட்டணம், குளச்சல், முட்டம், மண்டைக்காடு கொண்டு தானே மீனவர்கள் ஒன்று சேர்ந்து கோஷ்டி வேறு தெரிஞ்சு கோஷ்டி மோதல் உண்டு பண்ணி கடலுக்குள் மிகப்பெரிய சண்டை கொஞ்சம் உருவாக்கி இருக்குது. நிறுத்தி கொள்ள வேண்டும். சமாதான பேச்சில் சமாதானத்தோடு போக வேண்டும். அன்பாக இருக்க வேண்டும். உங்களை எதிர்பார்த்துக்கூடிய உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் தாய் தகப்பன் சகோதரர்கள், நண்பர்கள் எப்படா கடலில் சென்றால் கரைக்கு வருண்டு எதிர்பார்க்கக்கூடிய இவர்கள் அந்த இடத்தில் நீங்கள் எப்படி வாழும் என்று நினைக்க வேண்டியது நீங்கள். ஒற்றுமை இருங்க. சுற்றிப்பயணம் செய்கிறேன். திருவள்ளூர் மாவட்ட தலைவர்களை சந்திக்கிறேன். அங்கே இருந்து சுற்றுப்பயணம் செய்கிறேன். யாருக்கும் பாதிப்பு இல்லாத விதத்தில் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்து வருகிறது. உங்களை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளலாம், புறக்கணித்தால் நீங்கள் புறக்கணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இது என்னுடைய மக்கள் பணி. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் வாழ வேண்டும். இதுதான் எங்களுடைய கொள்கை. இதுதான் எங்கள் சித்தாந்தம். அந்த தாரக மந்திரத்தை வச்சு தான் நேர்மை, நீதி, நியாயம், தர்மம் இதை வச்சு தான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மக்களிடையே பணியாற்றி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பணியாற்றுவோம். வரக்கூடிய 2020 சட்டமன்ற தேர்தலில் யாரை வெற்றி பெற செய்ய வேண்டும், யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதை குறித்து தமிழ் முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்படும். நாங்கள் மௌனமாக இருக்கவில்லை. நேரம் பெரும்பொழுது நாங்கள் பயன்படுத்துவோம். ஆண்டவர், ஆண்டு கொண்டு இருக்கிறவர்கள், ஆளப்போகிறவர் என்பதை எல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு சூழ்நிலைகள் மக்கள்கிட்ட விளக்கப்படுத்துவோம் நாங்கள். சரியா? அதனால் யாரும் சண்டை போட்டு தன் குடும்பங்கள் பாதிப்பில் போக வேண்டாம். அவங்க தொழில்கள் செய்யட்டும். தொழில் செய்கிற யாருக்கும் தடையை இருக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச தொழில்கள் செய்யுங்க. மற்றொரு தொழில்களில் போய் நீங்கள் இடையூறு பண்ண வேண்டாம். கோஷ்டி முதல் மாற்றி வச்சு அன்பாயிருங்கள், நல்ல முறை வாழ்ந்து காட்டுங்கள் என்று கூறி வெற்றி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.